தமிழுக்கும் தாய்மண்ணிற்கும் வணக்கம். எனக்கு ஆக்கமுக்கம் அளித்து வருகின்ற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம். நீங்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய வீடு பாகம் 2 காணொளி இது. முதல் காணொளியில் நீங்கள் அத்திவாரம் போகிறத பார்த்துருப்பீங்க. இந்த காணொளியில் அடுத்த கட்டமாக என்னதான் நடக்கிறத பார்ப்போம். இப்போ படியங்கள் மணல் பரவி கொண்டிருக்கிறாங்க. இனி பத்திரிவு போடுறதுக்கு ஆயத்தமாக பலகையெல்லாம் அணைச்சி வச்சிருக்கு. அதுக்குள்ளே சீமெந்து கலவையை குழைச்சி கொட்டினா சரி. இதில் இங்கே வேலையாக்கள் பிடிக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். வேறு கூலி வேலைக்கு போகிறதால கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்கள பார்த்து தான் பிடிக்க வேண்டியிருக்கும். இப்போ கலவை இதோ உங்களுக்கு தயாராக போகின்றது. நீங்கள் வீட்டு வீடியோக்கு இவ்வளோ வரவேற்பு கொடுப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏன்னு சொல்லியிருந்தால் ஹோம் டூர் அதில் எவ்வளோ மகிழ்ச்சியாக பார்ப்பீங்களோ அதே அளவு சந்தோஷத்தை நீங்கள் இதில் தெரிவிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த வீடு ஒன்று கட்டுறதுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை நீங்கள் முதல் காணொளியில் சொல்லியிருப்பீங்க. ஆனபடியால் இதை முதலே கட்டமாக போடலாமன்றதான் முடிவு. பிறகு அந்த காணொலியை பார்த்து திருப்பியும் நான் முடிவெடுத்து கொண்டேன். இதை கட்டமாக போடுறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செயலாக இருக்குமென்னு சொல்லி. அதில் நீங்கள் கேட்டிருந்தீங்க, நீங்கள் புதிதாக கட்ட தொடங்கி இருக்க வீட்டுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி. அப்போ அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் நான். இதில் காணி பராமரிப்புக்காக கட்டப்படுகிற ஒரு வீடு என்ற ஒரு பண்ண வீடு மாதிரி அதை பராமரிக்கிறதுக்காக கட்டப்படுகிற வீடுன்னு சொல்லி. இதெல்லாம் பத்திரிப்பு குழைச்சி பூச தொடங்கிட்டாங்க, பூசிக்கொண்டிருக்காங்க படியல். பழைய காலத்திலேன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் வயதான ஆட்களாக இருக்கும். இப்போ மேசன் தொழிலில் இருக்கிறார்கள். கூடுதலாக இளைஞர்களாக தான் இருப்பார்கள். இளைஞர்கள் என்பதை விட சின்ன படியங்கள் என்று சொல்லியும் சொல்லலாம். இப்போ அப்படி வேலைக்கு மாறிட்டாங்களேன்னு சொல்லி நினைக்கிறேன். சரியான காரணம் என தெரியாது. இதில் பலகை அணைத்து கிடந்த பலகை கலட்டினா பிறகு நல்ல நீட்டாக இருக்குது அந்த கட்டு. அடுத்த கட்டமாகவும் சார்ந்த கலவை குலைப்பதற்காக அதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை விட இந்த பத்திரிப்பு அலுவல் முடிந்ததுக்கு பிறகு கல் எடுத்து கட்ட வேணும். கல் எடுத்து கட்டுறதுக்கு கல் அறுக்கிற இடம் இருக்குது. அங்கே தான் போய் கல் எடுத்து கொண்டு வரணும். அங்கே தான் இப்போ நிற்கினோம். 2 கல் எடுத்துக்கொண்டு வர போயினோம். கல் அறுக்கிறத நீங்கள் இப்போ நேரடியாக பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்குறேன். பூக்கல்லண்டான கல்லண்டான போட்டு அந்த சாந்தக பேரையே குத்தன்னு குத்தி போட்டு கலட்டி எடுப்பாங்க. இது ஒரு சின்ன ஒரு மெஷினரியை வச்சு செய்யப்படுகிற ஒரு முறை. கல் ஏற்றி கொண்டு காணிக்கு சேர்ந்தாச்சு. இப்போ இதில் கொண்டு போய் கற்களை போட்டாச்சு, கிட்டவாக எடுக்கக்கூடிய மாதிரி. சின்ன பிள்ளைகள் மணல் வீடு அல்லது பில்டிங் பிளாக்ஸ் அதில் வீடு கட்டுற மாதிரி இது வீடு ஒன்று கட்டுறதுக்கான ஒரு முன்னாயத்தம் என்று சொல்லி வச்சுக்கொள்ளலாம். நாங்கள் இதுதான் நாங்கள் ஏற்கனவே வாழ்ந்த வீடு இருந்ததால் வாழ்க்கையில் வீடுன்னு சொல்லி கட்டுறதை சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். இப்போ வளர்ந்தாப்புறம் பார்க்குறேன்டா இது தான் முதல் தடவைன்னு சொல்லி சொல்லலாம். இல்லை காணியில் பத்திரிப்பு நிறைவடைந்த நிலையில் கட்டுறதுக்கு ஆயத்தமாக கல்லுகள் எல்லாம் பரவி இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். கல்லடக்க தொடங்கின பிறகு எப்படி தான் இருக்குமென்றதை நாங்கள் அடுத்த நாள் பார்ப்போம். இப்போ இரவாயிட்டுது. எல்லா வேலையும் கொண்டு செய்து போட்டு தண்ணி டேங்கையும் எடுத்துக்கொண்டு காணியால் போய் கொண்டிருக்கிறோம். இது அடுத்த நாள் காலமை பத்திரிப்பை துப்புரவாகி கொண்டிருக்கிறாங்க படியங்கள். இது ஒரு தென்னை காணி வச்சு எந்தளவு தூரம் வளர்ந்துருக்குது தென்னையல்ன்றதையும் நீங்கள் இந்த காட்சியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கொண்டந்த கல்லுகளை அடுக்க தொடங்கிட்டாங்க. அதுக்கு வச்சு பார்க்க வேண்டிய உபகரணங்கள் இருக்குது தானே, அதனால் வச்சு பார்த்து நேர் பார்த்து கல்லுகளை ஒரு நேராக அடிக்கொண்டிருக்கிறாங்க.
இதில் ஒரு மூலை இப்போ கட்டப்பட்டு வந்துட்டது. நல்ல நீட்டான ஹட்டு, படியங்கட ஹட்டு தான். நான் நல்ல நீட்டான ஹட்டு அழகாக இருக்குது. கட்டி கொண்டு இருக்கேக்கிலேயே பார்க்குறதுக்கு என்ன நிற்க இல்லாத வெயிலாக தான் இருக்கும். கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கருத்து போடுவோம் அந்த கவலையால். அப்படியே முகத்தையெல்லாம் க்ளோஸ் பண்ணி தலைக்கெல்லாம் ஒரு தொப்பி மாதிரி அடித்து கொண்டு நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. வேலை வந்து மும்முரமாக தான் போய் கொண்டிருக்குது. சில பேர் ஒரு நக்கல் மாதிரியும் சொல்லியிருந்தார்கள். உங்களோட மாளிகை என்ன மாதிரி அடுத்த கட்டம் எல்லாம் கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. மாளிகை இந்த 2ஆம் கட்ட வீடியோவை நீங்கள் இந்த காணொளியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிரதேசத்தில் வாழ்கிற பிள்ளைகள் வந்து கொஞ்சம் சிறு வயதிலேயே படிப்பை விட்டு விலத்தினாக்களாக இருக்கும். இதில் எங்களோட கனகாலமாக இருந்தது நித்தியன்னு சொல்கிற ஒரு தம்பியோரால். அவர் காணி வேலையில் பல காலமாக உதவி இருப்பார். நெல் விதைக்கிற காலம், வெட்டுற காலம், அடுத்தது வந்து இந்த தென்னியலுக்கு பாத்தி கட்டுற வேலை, தண்ணி இறைக்கிற வேலை என்று சொல்லி பல வேலைகளில் உதவி இருப்பார். ஓரவல் டைமோட இடவிலகலாயிரம் நிறைய படியங்கள். அதுக்கு பிறகு கூடுதலாக கூலி வேலைக்கு தான் போய்கொள்வினோம். ஆனால் அந்த சின்ன வயசுலேயே போடுறதால ஒரு அளவான வயசு வரைக்கும் அந்த தொழிலில் ஒரு தொழில் தேர்ச்சி வந்துடும். உங்களுக்கு இந்த கல்லடுக்கி இருக்கிற நேர்த்தியை பார்க்கவே தெரியும் அவங்க சின்ன வயசுக்குள்ளே எவ்வளவோ தொழில் தேர்ச்சி ஆகிவிட்டாங்களேன்னு சொல்லி. இந்த இடங்களெல்லாம் யுத்த காலத்தில் வந்து நிறைய சேதத்துக்கு உட்பட்டிருந்தது. இவ்விடத்துலேருந்து இட்டடியாகத்தான் இருக்கும். ஆழியவள பகுதியெல்லாம் போய்க்கல அதுகள் வந்து சுனாமியாலையும் மிகவும் பாதிக்கப்பட்ட இடம். இப்போ தான் பிள்ளைகள் வந்து ஓரளவு இப்படி சுய தொழிலை செய்தாவது ஒரு சிறிய முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்குது. முல்லைத்தீவு மாவட்டத்தை விட போரால் பாதிக்கப்பட்டது குறைவன்றதால் கொஞ்சம் கெதியாக அதால் மீண்டுட்டாங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதுக்கு தக்க மாதிரி இப்போ கூடுதலாக இவ்விடங்களில் காணி செய்கிறாக்களும் இருக்கிறதால அதில் வேலை, மற்றது மேசன் வேலை, பயறு அதுகளாக இருக்கிற அதிட வேலை, அப்படி ஏதாவது ஒன்றுக்கு மாறி மாறி போய் 12 மாதமும் தங்களோட தொழிலை தக்க வச்சு கொள்வாங்க. அதுகள் இல்லாத காலத்தில் அந்த வட்டுவாகலில் இறால் பிடிக்கிறதுகள் எல்லாம் தெரியும். அது மாதிரி இங்கேயும் சில இடங்கள் இருக்குது. அதில் இறால் பிடிப்பு அதுகள் மாதிரியான சில வேலைகளுக்கு இவைகள் மாறி போய் கொண்டு இருப்பின. இப்போ வந்து நான் உங்களுக்கு இதில் வேலை செய்கிறார்கள் பற்றி சில சுவையான தகவல்களை சொல்லியிருப்பேன். அதை விட எங்களோட சிவர் வந்து மேலே நல்லா எழும்பி கொண்டு வந்துட்டுது. நீ சுத்த வர இதே மட்டத்துக்கு கட்டி எடுக்கணும். தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு அப்படியே கல்லில் அச்சரத்து வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. நாங்கள் வந்து கல்லடக்கி முடிஞ்ச பிறகு அந்த கல்லடக்கி முடிஞ்ச நிலையோட கொஞ்ச காலத்துக்கு விடலாம். விட்டு அதை அப்படியே காய விட்டு வடிவாக விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் லிண்டர் எல்லாம் வச்சு செய்வாங்க. அதுகள் செய்து கூரை போட்டு அப்படியெல்லாம் செய்யல நீங்கள் வேறு காணொளிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவர்தான் நான் சொன்னேன். இப்போ ஒரு அச்சரிக்கையாக வந்துட்டு அதில் என்ன சொல்கிறது, வெளிப்பக்க தோற்றத்தை வச்சு அது எந்த அளவில் வரும்ன்றதுக்கு ஒரு அளவு பரிமாணம் விளங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு மற்ற பக்க சிவரும் வந்தால் பார்க்குறதுக்கு என்ன சைஸில் இருக்குமன்றதை முழுமையாக விளங்கி. இதில் வந்து ஆடிப்பாடி வேலை செய்தால் களைப்பு இருக்காதுன்னு சொல்லி முந்தின காலத்தில் அரிவட்டு பாடல், மீனவர் பாடல், அப்படி பல வகையான நாட்டார் பாடல்கள் இருந்தது. ஒப்பாரியில இருந்து தாலாட்டு வரைக்கும்.
அப்போ இப்போதைய காலத்தில் வந்து இவங்களுக்கு தாங்களே பாட தெரியாதானே, அதால் வந்து ஃபோனில் ஒரே கொண்டு வந்து பாட்டை போட்டுட்டு கேட்குறது. நான் பார்த்துருக்கேன் இப்படி மேசனாக்களாக இருந்தேன்னு. இல்லாட்டி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்த நேரம் அவங்களுக்கு போரிங்காக இருக்கும் சும்மா முழு நேரம் நின்று செய்ய. அதான் அந்த காலத்தில் ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காதுன்னு தாங்களே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வேலை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். கட்டுமானம்னு சொன்னால் அதுக்கு நீர் இறைக்க வேணும். அந்த நீர் இறைப்பை தான் இப்போ செய்து கொண்டிருக்காங்க படியங்கள். என்னென்னு சொன்னால் அப்போ தான் சிவர் சீமெந்து எல்லாம் இறுகி வரும். இப்போ சிவருக்குரிய பகுதிகள் எல்லாம் முழுமை பெற்று ஒரு முழுமையான ஒரு காட்சி அமைப்பை நீங்கள் இதுக்களால் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் வந்து 2ஆம் கட்ட வீடியோவை உங்களுக்காக இதில் தாரோம். இது தொடர்பான கமெண்ட்ஸை நீங்கள் இட்டுக்கொள்வதோட இந்த வீடொண்டின் கட்டி முடிக்கிற முழுமையான தோற்றத்தை பார்க்க விரும்புகிறீங்களா என்றதை பற்றியும் கருத்துக்களாக குறிப்பிட்டு கொள்ளுங்கள். நான் வந்து இத்தோட என்னுடைய பகுதி 2 வீடு இந்த காணொளியை நிறைவு செய்து கொள்கின்றேன். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொளிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.